ஆண்டவர் நம் மத்தியில் எப்பொழுதும் நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிற அவர் தேவனாக இருக்கிறார். தம்முடைய ஜனங்கள் எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படி நம்ம கூடி வருகிற என் நாமத்தில் எங்கேயோ 2-3 பேர் கூடியிருக்கீங்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவருடைய நாமத்தை ஆராதிக்கும்படி தொழுதுகொள்ளும்படி கூடி வருகிற அந்த இடத்துல அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்ம நடுவில் அவர் நிச்சயமாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்ம அவரை ஆராதிக்கணும், அவரை தேடணும். ஏதோ எங்கேயோ இருக்கிறார், வானத்தில் எங்கேயோ கூப்பிட முடியாத தூரத்தில் ஆண்டவர் இருக்கிறார், நம்ம தேடுகிறோம் என்றல்ல. அவர் நம் நடுவில் இருக்கிறார், நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்ம கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, வசனம் கூட நம்ம தியானிக்கலாம். ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபாவரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அழைப்பு மாறாதது, அவருடைய கிருபாவரங்கள் மாறாதவைகள். தேவனுடைய அழைப்பு என்று பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட அழைப்பும் ஆண்டவர் வைக்கிறார். பொதுவான அழைப்பு, தம்முடைய ஜனத்துக்கு மேல் ஒரு பொதுவான அழைப்பையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தனிப்பட்ட அழைப்பு என்பது ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தேவன் ஒவ்வொரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அவங்களை அழைத்து அவங்களை அபிஷேகம் பண்ணி அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்று நம்ம பார்க்குறோம். ரோமர் 8வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கும் போது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களையும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். இப்போ ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழைத்து அவர்களை ஒவ்வொரு திட்டத்துக்கென்று ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார் என்று பார்க்கிறோம். அதான் நாம் யாருமே ஆண்டவர் விருதாவாய் நம்மளை அழைக்கலை. எல்லாருமேலும் ஒவ்வொரு திட்டத்தை ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மளை ஆண்டவர் தேடி வந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். எங்கேயோ பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவன் தேடி வந்து நம்மளை ரட்சித்து நம்மளை வேறு பிரித்து அவருடைய சொந்த ஜனமாய் நம்மளை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அது ஒரு விருதாவாய் ஏதோ ஒரு சும்மா தேடணும், ஒரு ரட்சிக்கணும் என்பதற்காக அல்ல. என் மேலெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குமா, என்னை குறித்து தேவனுக்கு திட்டம் இருக்கான்னு நிச்சயமாக திட்டம் இருக்கும். உங்கள் ஒவ்வொரு குறித்தும் தேவன் இடத்துல ஒரு திட்டம் உண்டு, நோக்கம் உண்டு. இன்றைக்கு அநேக நம்ம அதை கேட்கறதில்லை, நம்ம விரும்புகிறதும் இல்லை. தேவனிடத்தில் நம்ம என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் நிச்சயமாய் அவருடைய திட்டத்தை, அவர் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி அதன் பாதையில் ஆண்டவர் நடத்துவார். நம்ம அதை விரும்பாதபடினால், நம்ம அதை கேட்காதபடினால் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம அறியாமல் இருக்கிறோம். தேவனிடத்தில் நம்ம கேட்கும்போது அவர் நிச்சயமாக அவருடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவோம். ஒவ்வொரு குறித்தும் ஒவ்வொரு நோக்கம், ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் தேவன். விருதாவாக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. நீங்கள் அதை தேவனிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பாருங்கள், மோசேயை ஆண்டவர் தலைவனாய் அழைத்தார், தலைவனாய் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆரோனை அவர் ஆசாரியனை ஆண்டவர் அழைத்தார். 2 பேருக்கும் வேறு வேறு ஊழியங்களை ஆண்டவர் தந்திருந்தார். இப்போ மோசையை ஆண்டவர் அழைத்து அவரை அவர் காரியத்தை, திட்டத்தை வெளிப்படுத்தும் போது மோசே இது என்னால் முடியாது, எனக்கு நான் மந்தனாகவும் நான் திக்குவாய் உள்ளவன், என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது உடனே சரி உன்னால் முடியாதா, நீ விடு, ஆரோனை நான் தலைவனாகவும் ஒன்று நான் ஆசாரியனாக மாற்றி விடுகிறேன், நீ ஆசாரிய ஊழியம் செய்ய, ஆரோன் என்ன தலைவனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை, அந்த மாற்றலை. அவர் என்ன நோக்கத்துக்காக, என்ன திட்டத்துக்காக யாரை அழைத்தாரோ அவங்கள வைத்து தான் அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவன் நிறைவேற்றுவார ஒழிய உடனே ஆண்டவர் ஒரே ஆளை மாற்றி உடனே நடத்த மாட்டார் எப்போதுமே.
என்ன நோக்கத்துக்காக என்ன திட்டத்துக்காக உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கமும் திட்டத்தையும் அவர் எப்படியும் நிறைவேற்றியே தீர்வார், நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பவுலை ஆண்டவர் சந்திக்கும் போது பவுல் ஏதோ ஒரு சக்தி நம்மளை சந்தித்து விட்டது என்று தெரிந்த உடனே அவரை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்ன உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், அவர் கேட்ட முதல் வார்த்தை தான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார். நீ பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அப்படி கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது தேவன் நமக்கு அவருடைய திட்டங்களையும் அவருடைய சித்தத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்க, உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம அநேக தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் அவர் அழைப்பை நிறைவேற்றுவதற்கும் நமக்கு வாஞ்சை இல்லாமல் நம்ம போய்விடுகிறது. ஏன்னா நமக்கு பிடிக்காத காரியத்தை எதுவும் சொல்லிடுவாரோ, நம்ம செய்ய முடியாத காரியத்தை அப்படி சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கோம். நான் அப்படி செஞ்சேன், அதான் சொல்கிறேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று தெரிந்த உடனே எனக்கு ஒரு பயம். அதனால் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து நம்ம ஏதாவது நம்ம கேட்டோம்னா நமக்கு பிடிக்காத காரியத்தை எதுவும் சொல்லிடுவாரோ, செய்ய முடியாத அப்படின்னு சொல்லி அதை கேட்காமையே அதில் விருப்பம் இல்லாமையே அலைந்தோம். இதனால் என்ன நடந்தது, காலமும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய எல்லாம் விருதாவாய் தான் போனது. வீணாவாய் நம்மளை பொழுதையும் காலங்களையும் கழித்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் தேவ சமூகத்தில் நம்மளுடைய திட்டத்தை நம்ம கேட்கும்போது அவர் நிச்சயமாய் அவர் நம்ம குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அதை நமக்கு சொல்லுவார். என்ன நீ செய்ய வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், என்ன செய்யணும், எப்படி வாழணும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். ஏன்னா தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஒரு சாட்சியாகவும் ஒரு அற்புதங்களாகவும் ஒரு அடையாளங்களாகவும் தான் நம்மளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கு முன்பாக, புறஜாதியர்களுக்கு முன்பாக, உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு முன்பாக நம்மளை ஆண்டவர் ஒரு சாட்சியாய் தேவன் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால், அநேக ஜனங்களுக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் அப்போ நம்ம குறித்து ஏதோ ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இன்றைக்கி 800 கோடியை தாண்டி 850 கோடி கட்ட உலகத்தில் உள்ள மக்கள் தொகை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரே நேரத்தில். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற மத்தியில் நம்மை தேடி வந்து நம்ம ரட்சித்து ஆண்டவர் வேறுபடுத்தியிருக்கிறார் என்றால், நம்ம குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். என்ன குறித்து ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாமளே ஒரு கணக்கு போட்டுவிட்டு நம்மளுடைய வட்டத்தை குறுக்கி கொண்டு நம்ம இருப்போமானால் தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றாமல் நம்ம போய்விடுவோம். தேவ சமூகத்தில் போய் நம்ம ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என்னை எதற்காக நீ ரட்சித்தீர், எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய என் குடும்பத்தை நான் எப்படி கொண்டு போக வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது அவர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் எதுவும் கஷ்டமான காரியத்தை சொல்லிடுவாரோ, இல்லைனா நம்ம செய்ய முடியாத விருப்பமில்லாத காரியத்தை சொல்லிடுவாரோ என்றெல்லாம் பயப்பட தேவையில்லை. எங்கே வடநாட்டுக்கு ஏதாவது மிஷினரி அனுப்பிடக்கூடாதுன்னெலாம் பயப்படாங்க. தேவ சமூகத்தை நீங்கள் கேளுங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் அனுப்ப மாட்டார். அப்படி அனுப்புகிறதா இருந்தால் சிறு பிராயம் முதற்கொண்டே ஆண்டவர் அவங்களை அதுக்கு பக்குவப்படுத்தி கொண்டே வருவார். சும்மா திடீர்னு ஒரு மனுஷனை கூப்பிட்டு உடனே நீ போய் வட இந்தியாவில் போய் மிஷினரியாக போன்னு சொல்ல மாட்டார். தேவ சமூகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாய் தேவன் உங்களை குறித்த இருக்க திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார். அதை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்பொழுது அதுக்கு செவி சாய்த்து கேட்டனோ அப்போ தான் எனக்கு ஆண்டவர் அவர் என்னை குறித்து இருக்க திட்டத்தை வெளிப்படுத்தினார். அது வரைக்கும் சொல்லலை. நான் கேட்டால் ஏதாவது கஷ்டமான காரியத்தை சொல்லிடுவாரோ, ஊழியத்துக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு அழைத்துருவாரோ என்று சொல்லியே நான் கேட்காமையே இருந்தேன். ஏன்னா தேவன் அழைத்திருக்கார் என்பது தெரிஞ்சிருச்சு. ஆனால் முழு நேரம் ஊழியத்துக்கு அழைத்திடக்கூடாது. எனக்கு முழு நேரம் ஊழியமே பிடிக்காது. முழு நேரம் ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யலாம் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் முழுவதும் இருந்தது. வேலை செய்யணும், வேலை செய்து அதன் மூலமாக செய்யணும். ஏன்னா ஊழியம் செய்தால் எல்லாட்டையும் போய் காணிக்க வாங்கணும். எனக்கு அது பிடிக்காத காரியம். போய் அடுத்தவன்கிட்ட போய் காணிக்க வாங்குறது எனக்கு அது ஏதோ ஒரு அருவருப்பான காரியமாக இருந்தது. அவங்கள்ட்ட போய் ஏதோ கையேந்தி நிற்கணும், அவங்கள எதிர்பார்த்து அடுத்தவங்கள்ட்ட காணிக்க வாங்கி நம்ம குடும்பம் நடத்தணும், நம்ம வாழ்க்கையை நடத்தணுமா, இது எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. முழு நேரம் ஊழியம் எனக்கு வேண்டாம், நான் வேலை செய்து கொண்டு வேணால் நான் ஊழியம் செய்கிறேன். இப்படி தான் ஆண்டவர்கிட்ட சொல்லி பல நாட்களாக மன்றாடினேன். இதனால் பல வருஷங்களும் கடந்து போனது. பல வருஷங்களை நான் வீணாய் கழித்து விட்டேன். அதனால் தேவ சமூகத்தில் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது, வாய்ப்பே இல்லை. வேலைக்கு போன இடமெல்லாம் தோல்வி,
நம்ம போனால் கம்பெனியே மூடிடுதான், அந்த மாதிரி சூழ்நிலாம் வந்துட்டு. எல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்க கம்பெனி கூட மூடினான். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. போன வேலைக்கு போன கம்பெனிலாம் நிறைய கம்பெனி மூடி இருக்கிறான். இப்படியா இருக்கும்போது தான் வேறு வழியே இல்லை என்று எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் அவருடைய திட்டங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார், ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பித்தார். அந்த பாதையில் ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். நீங்கள் அதனால் தைரியமாக கேளுங்க, என்ன நான் செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்ன செய்யணும் என்று. ஒவ்வொரு காரியத்தை குறித்தும், உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து எல்லாம் நீங்கள் கேட்டு செய்யும்போது தேவன் நிச்சயமாக அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். அப்போ தான் நமக்கு ஒரு சமாதானத்தோடு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம் என்ற ஒரு பூரண சமாதானம், ஒரு சந்தோஷம் நம்மளை நிரப்பும். அந்த தேவனுக்கும் மகிமையாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அது மகிமையாக இருக்கும். சரி, பொதுவான அழைப்பு. இப்போ தனிப்பட்ட அழைப்பு இப்படியா இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போது, ஒருவரும் ஆரோனைப் போல அழைக்கப்பட்டால் ஒழிய தானாக இந்த ஊழியத்துக்கு ஏற்படுகிறதில்லை. 5வது அதிகாரம் 4வது வசனம். அப்போ பாருங்கள், நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஏதோ முழு நேரம் ஊழியத்தை நம்மளையும் செய்ய சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் வர முடியாது. ஆரோனுக்கு ஆண்டவர் மேலே அழைத்து ஒரு சித்தத்தை, ஒரு நோக்கத்தை வைத்திருந்தால் தான் முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைப்பார். மற்றபடி நான் போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டால் முழு நேரம் ஊழியத்தை செய்ய சொல்லிடக்கூடாது என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எப்படி ஆண்டவர் உங்களை நடத்துகிறாரோ அப்படியே நீங்கள் நடக்கலாம், கர்த்தர் உங்களை நடத்துவாராக. சரி, பொதுவான அழைப்பு என்று பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்தார் என்று நம்ம பார்க்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் எதற்காய் நம்மளை ரட்சித்தார், பொதுவான ரட்சிப்பு, எதற்காய் நம்மளை ரட்சித்தார், எதற்காய் ஏற்படுத்தினார் என்று இது ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை ஆராதிக்கிற ஒரு ஜனமாய் நம்ம இருக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்கிற ஒரு ஜனமாய் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார், நம்ம ரட்சித்து நம்மளை வேறுபடுத்தி வைத்துக்கிறார். ஒரு ஜனக்கூட்டமாய் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அவரை ஆராதிக்கும்படியாக நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சபையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிறார் என்றால் நீங்கள் கர்த்தரை அவருடைய உண்மையின்படி நீங்கள் ஆராதிக்க வேண்டும். சரியான சத்தியத்தை படக்கூடிய இந்த இடத்துல வந்து சரியான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அவரை சத்தியத்தின்படியும் உண்மையாக நீங்கள் தேட வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினால் உங்களை இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல சரியான சத்தியம், சரியான உபதேசத்தை தான் போதிக்க வேண்டும் என்று சொல்லி நானும் ஐயாவும் அது பிரயாசப்படுறோம். எப்பொழுதுமே பேசும்போது நாங்கள் அடிக்கடி அதான் பேசுவோம். எப்பொழுதுமே கலப்பில்லாமல் சரியான சத்தியத்தை மாத்திரம்தான் நம்ம சபையில் எப்பொழுதுமே நம்ம போதிக்கணும். எந்த விதத்திலும் எந்த தேவையில்லாத காரியம், கலப்படமோ, சத்தியத்தில் கலப்போ ஏதோ உள்ளே வரக்கூடாது. எந்த பொருளாசையோ மற்ற காரியம் உள்ளே வரக்கூடாது. அதில் சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும். சத்தியம் பிடிக்காமல் வெளியே போனாலும், யார் போனாலும் பரவாயில்ல, சத்தியத்தின்படி நம்ம கரெக்டாக சத்தியத்தை போதிக்கணும். வேதம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே சொல்லணும். அதை ஒருவேளை சிலருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் அப்படி பிடிக்காமல் சத்தியத்தை போதிக்கிறதுனால பிடிக்காமல் போனால் போகட்டும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஐயா அப்படி சொல்லிட்டார். சத்தியத்தை நம்ம சொல்கிறது சொல்லணும். எப்போவுமே சத்தியத்தை விட்டு நம்ம ஒருபோதும் மாறக்கூடாது. அதில் ஏதாவது யாருக்காவது அதை ஒத்து வரலை, பிடிக்கலைன்னா அவங்க போனால் ஒன்றும் இல்லை. அது தேவன் நம்ம குற்றமாக எண்ண மாட்டார். ஒருவேளை நம்மளுடைய குறையினால், நம்மளுடைய செயல்பாடுனால ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் தேவன் நம்மள்ட்ட கணக்கு கேட்பார ஒழிய, ஒருத்தன் சத்தியம் பிடிக்காதனால வெளியே போனால் கர்த்தர் நம்மள்ட்ட அதை கணக்கு கேட்க மாட்டார், அதில் ஒருபோதும் குறைவாக எண்ண மாட்டார். அதனால் சத்தியத்தை நாங்கள் போதிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப பிரயாசப்படுகிறோம். இப்படிப்பட்ட சத்தியத்தை உண்மையாய் போதிக்கிற சபையில் உங்களை கொண்டு வந்து ஆண்டவர் இணைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்து அவரை உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு ஜனக்கூட்டமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினபடினால் உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ கர்த்தர் இந்த ஜனத்தை அவரை ஆராதிக்கிற ஒரு ஜனமாய், உண்மை உத்தவமாய் ஆராதிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ உலகம் முழுவதும் ஆராதனை நடக்கிறது, உலகம் முழுவதும் சபைகள், நிறைய சபைகள் இருக்கிறது.
சத்தியத்தின்படி நடக்கிற சபையும் இருக்குது, சத்தியத்துக்கு புறமான நடக்கிற சபைகளும் இருக்கிறது, தேவனே இல்லாத சபைகளும் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிற சபைகளும் இருக்கிறது. உலகம் முழுவதும் நிறைய எண்ணிக்கையில் சபைகள் இருக்கிறது, ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா ஆராதனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா, அங்கீகரிக்கிறாரா, அதில் இருக்கிறாரா என்று பார்க்கும்போது அதில் நிச்சயமாக இல்லை. தேவன் எல்லா ஆராதனையும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை விட்டு விலகி போன போது தேவனுடைய மகிமை அந்த ஜனத்தை விட்டு, இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு விலகி விட்டது, கர்த்தர் விலகி விட்டார். ஆனாலும் கர்த்தர் இல்லாத இடத்திலும் பலிகளையும் அவங்க காணிக்கைகளையும் செலுத்தி கொண்டு தான் இருந்தாங்க. தேவாலயத்தில் பலிகள் கொண்டு கொடுத்து தான் இருந்தாங்க, காணிக்கையை செலுத்தி கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதை கர்த்தர் அங்கீகரித்தாரா என்று பார்க்கும்போது அது அங்கீகரிக்கல ஆண்டவர். ஆனால் பலி நடந்து கொண்டு தான் இருக்க, தேவாலயத்தில் பலி செலுத்தி கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. ஏன்னா இவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள், பின்வாங்கி போனார்கள், விக்கிரக ஆராதனையும் செய்து கொண்டிருந்தாங்க. விக்கிரக ஆராதனையும் செய்து கொண்டிருந்தாங்க, கர்த்தருக்கும் பலிகளை செலுத்தினார்கள். அதை கர்த்தர் ஒருபோதும் அதை அங்கீகரிக்கிறது இல்லை தேவன். அதனால்தான் ஒரு பரிசுத்த ஜாதியாய் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிற ஜனம் ஆராதிக்கிற இடத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுவர வழிய, அவருக்கு பயப்படாமல் எப்படியோ மனம் போன போக்கில் வாழுகிற, இல்லைன்னா பாவத்திலும் மற்ற இடத்துலையும் வாழுகிற ஜனங்கள் மத்தியில் அவங்க பண்ணுகிற ஆராதனை தேவன் ஒருபோதும் பிரியப்பட மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் அவருக்கு உண்மை உத்தமமாக இருந்து ஆராதிக்கிற இடத்துல தான் அவர் வாசம் பண்ணுகிற அவர் தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சங்கீதம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவர் எப்பொழுதுமே பூமியில் அநேக ஜனங்கள் பாவம் செய்து கெட்டு போனாலும் ஒரு சந்ததியை அவர் தமக்கென்று ஏற்படுத்தி வைத்து கொண்டே வருகிறார். ஆரம்பத்திலிருந்து பாருங்கள், பூமி முழுவதும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். பூமி முழுவதையும் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமாக முடிவு பண்ணுறார். அப்பொழுது ஆண்டவர் தேடி பார்க்கும்போது நோவா மனுஷனை காண்கிறார். அவன் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். பூமி முழுவதும் மொத்தமாக பாவத்தில் விழுந்து விட்டாலும் ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏற்படுத்தினான், அவன் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல தான் ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு தமக்கென்று ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஜாதியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கும்போது அதுபோல் பீலையாம் அவன் கர்த்தரை தேடுகிற மனுஷனாக இருந்தான், கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் வழி விலகி போனான், கெட்டு போனான் என்று பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் தமக்கென்று ஒரு சந்ததியை, ஒரு பரிசுத்த ஜாதியை ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். சபை உருவான காலத்திலும் சபைகள் வழி விலகி போய், சபைகள் சத்தியத்தை விட்டு விலகி வழி விலகி போன போது கூட ஆண்டவர் அவர் தம்முடைய சத்தியத்தை நிலைநிறுத்தும்படி தமக்கு உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு ஜனத்தை அவர் அந்த ஏற்படுத்தி கொண்டே தான் வந்தார். ஒரு தலைவரை ஏற்படுத்துகிறார், அதன் மூலமாய் ஒரு 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 பரிசுத்த ஜாதியை, ஒரு பரிசுத்த கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து கொண்டே தான் இருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவர் அதான் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ சபைகள் வழி விலகி போனாலும், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனாலும், கர்த்தரை சரியானபடி ஆராதிக்க தேடாமல் போனாலும், தமக்கென்று ஒரு சந்ததியை ஆண்டவர் எப்பொழுதுமே காலங்காலமாய் அவர் ஏற்படுத்தி வைத்து கொண்டே இருக்கிறார். தம்மை உத்தமமாய் தேடுகிற ஆராதிக்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டே வருகிறார். அதில் நாமளும் ஒரு கூட்டமாக இருப்பது, தேவனை உண்மை உத்தமமாய் தேடி அவர் ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு சந்ததியை தமக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு இந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தலைவனை ஏற்படுத்தி, மோசையை ஏற்படுத்தி அந்த ஜனங்களை ஆராதிக்க விடும்படி அந்த பார்வோன்ட்ட போய் சொல்கிறார். அந்த இடத்துல கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க முடியாத ஒரு ஜனம் இருக்கிறது, தம்முடைய ஜனம் இருக்கிறது. அந்த இடத்துல சரியான ஆராதனை செய்ய முடியலை. கர்த்தர் தெய்வம் தெரியும், ஆனால் அவங்களுக்கு ஆராதனை பலி செலுத்த முடியலை. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஜனத்தை என்னை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடும்படி அந்த பார்வோன்ட்ட போய் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் அந்த மோசையும் அந்த மூப்பர்களையும் ஆண்டவர் அனுப்புவதை நம்ம பார்க்க முடிகிறது.
அப்ப பாருங்க, ஆண்டவர் தம்மை ஆராதிப்பதற்காக ஜனத்தை அவர் ஏற்படுத்தினது போல தம்மை ஆராதிப்பதற்காக அந்த ஜனங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவர் விடுதலையாக்கி அவர்களை ரட்சித்து அவர் கொண்டு வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்தும் நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவரை ஆராதிப்பதற்காக, உண்மை உத்தமையாய் அவரை ஆராதிப்பதற்காகவே நம்மளை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் சாபத்தின் கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி நீங்களாக்கி ரட்சித்து அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு அவரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆண்டவர் நம்ம அவருக்கு பக்தி உள்ள ஒரு ஜனமாய் நம்ம இருப்போம். உண்மை உத்தமமாய் அவர் ஆராதிக்கிற ஒரு பிள்ளையாய், தேவ நாமத்துக்காய் மகிமைக்காய் வாழுகிற ஒரு பிள்ளையாய் நம்ம இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தேவன் நம்மளை தேடி வந்து ரட்சித்து அவர் நம்மளை அபிஷேகித்து அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தரை நம்ம உண்மையும் உத்தமமாய் நம்ம ஆராதிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 2வது காரியம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். இல்லை, அதுக்கு முன்பாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வதற்காகவே தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். சந்தித்து, நான் தான் தேவனாகிய கர்த்தர்ப்பா, நான் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், என்ன நீங்கள் இருக்கிற இடத்துல நீ ஆராதி என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி அவனை செய்ய முடியாது. அந்த இடத்துல இருக்கும்போது, அவன் குடும்பத்தாரோ அவன் ஜனத்தாரோ மத்தியில் இருக்கும்போது அவனால் உண்மையும் உத்தமமாய் ஆராதிக்க முடியாது. அதை தேவனை சரியாக தேர முடியாது. அவன் பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அழைத்ததை பார்க்கிறோம். நம்மை ஆண்டவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து மீட்டெடுத்துக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய குடும்பம், நம்முடைய சுற்றார் உறவினர்கள் எல்லாம் அவங்க புறஜாதிகளாய் விக்கிரக ஆராதனைக்குள் இல்லைன்னா பாவத்துக்குள் வாழுகிற ஜனங்களாக இருக்கலாம். அந்த ஜனத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால், நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வதற்காக, தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாய் ஒரு பரிசுத்த ஜனமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். அதனால் அந்த ஜனத்தை விட்டு நம்ம பிரிந்து போகும்படி ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனம். 2வது அதிகாரம் 40வது வசனம். பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். ஏன்னா தேவன் நம்மை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வதற்காகவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லா ஜனத்தை போல வாழ்வதற்காக நம்மளை தெரிந்து கொள்ளலை. நீ என்ன மட்டும் தேடு, மற்றபடி எப்படி தான் நீ இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தையோ, நீ எப்படி இருந்தையோ, மற்ற ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படியே நீ வாழு என்று சொல்லலை. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வதற்காக தேவன் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், நமக்கு சொல்லியிருக்கிறார் வேதத்தில். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு பின் பகுதியை வாசிக்கலாம். நீங்கள் என்னுடையவளாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவருக்காக அவருடைய சொந்த ஜனமாய் நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்திலிருந்து, மற்ற ஜாதியிலிருந்து, புறஜாதியிலிருந்து நம்மளை எடுத்துக்கிறார் என்றால் அவருடைய சொந்த ஜனமாய் நம்ம வாழ வேண்டும் என்று பிரித்தெடுத்துக்கிறார். என்னாகமம் 23வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 23
9. ம். போதும். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார். இதுதான் ஆண்டவருடைய சந்ததியுடைய தனித்தன்மை. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இடத்துல சபிக்கும்படி வந்த பீழையாம் வாயினால் வருகிற வார்த்தை இது. அவன் தேவன் சபிக்காத 8வது வசனத்தில் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று சொல்லி தான் அதை சொல்கிறான். இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள். இது தனியே ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிற ஜனம், கர்த்தருக்கு பிரியமான ஜனம், கர்த்தர் சபிக்காத ஜனம். இதை எப்படி நான் சபிக்க முடியும் என்று சொல்கிறார். அப்போ தேவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ, ஒரு ஜனமாய் வாழ, ஒரு ஜனக்கூட்டமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளை விரும்பி அதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அங்கே கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 6:10. ஆனபடினால் நீங்கள் இந்த ஜனத்திலிருந்து பிரிந்து போய் நீங்கள் அசுத்தமானதை நீங்கள் தொடாதிருங்கள் என்று. அப்போ அதுக்கு முன்னாடி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளின் 14வது வசனத்தில் பிணைக்கப்படாதிருக்கிறது. மற்ற ஜனங்கள் செய்கிற அதே காரியங்களை, அதே மாதிரியான வாழ்க்கை முறை நம்ம வாழ்ந்தால் அது தேவனுக்கு மகிமையாக இருக்காது. அதுக்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. எல்லாரும் மாதிரியும் வாழ்ந்தால் என்ன வித்தியாசம் இருக்குது? அதில் எல்லாரும் போலையும் நம்ம வாழ்வது, எல்லாரும் போலையும் செய்கிறது போல செயல்கள், எல்லாருடைய பேச்சை போல பேசுகிறது, எல்லாருடைய நடக்கை போல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் நடக்கிறது போல நடக்கிறது, எல்லா ஜனங்கள் சண்டை போடுகிறது போல நம்மளும் சண்டை போடுகிறது, இப்படியான காரியங்களை நம்ம செய்வோமானால் அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, தேவனுக்கு நாமம் தூஷிக்கப்படுகிற மாதிரியே தான் காரியங்கள் அமையும். அதை தேவன் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. அவர் ஒரு அதை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாய் நம்ம வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் 17வது வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அவங்க அசுத்தமாய் வாழுகிறது போல நாம் அசுத்தமாய் வாழ முடியாது. நாம் பரிசுத்த ஜாதியாய், ஒரு பரிசுத்த ஜனமாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அப்படி தான் வாழணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அதற்காக ஏற்ற பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது தேவன் நம் நடுவில் இருந்து அவர் கிரியை செய்ய, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்கள், 3வது காரியம், நாம் தேவனுடைய பிள்ளையாய் வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனம். அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்கிறார். எவ்வளோ உரிமையை ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கார் பாருங்கள். அந்த ஜனத்தின் மேல், ரட்சிக்கப்பட்ட ஜனம், வேறு பிடிக்கிற ஜனத்தின் மேல் அவ்வளோ ஒரு உரிமை வைத்திருக்கிறார். என்றைக்கே நம்ம ஆண்டவராய் இயேசுவை இரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம மாறிவிட்டோம். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அதை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ, 12வது வசனம், எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்றைக்கு ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்தாரோ, நம்ம ஆண்டவராய் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் தன்னில் மூலம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமோ அன்றைக்கே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டோம். தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாட்டி வைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அதான் சொல்கிறார், அவன் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொல்கிறார். பார்வோன்ட்ட சொல்லும்போது அவனை நான் என்னை ஆராதிக்கும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி அவனை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார்.
ஏன்னா தேவனை தகப்பனை தேடும்படி, தகப்பனை பார்க்கும்படி அவனை நீ அனுப்பிவிடு என்று சொல்லி பார்வோனுக்கு சொல்லப்பட்டது. நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிற ஒரு ஜனமாய் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார் ஆண்டவர். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் எப்படி ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்ல முடியும் என்று சொல்லும்போது அதுக்கு வசனம் சொல்கிறார் பாருங்க. 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியும் கொடுக்கிறார். நமக்கு ஆண்டவர் ஆவியானவரே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை தான், நீ ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட, நீ தேவன் உன்னை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். உன்னுடைய பிள்ளையாய், அவருடைய பிள்ளையாய் உன்னை மாற்றி இருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை, இனி நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ தேவனுக்குரியவன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சாட்சியும் நம்மளுடைய கூட நம்ம இதயத்தில் ஒரு சாட்சியும் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும், தேவ ஜனமாய் நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னொரு வசனம் பாருங்க, 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். நாம் நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது பாருங்கள்னு சொல்கிறார். நம்மளுடைய ஆண்டவருடைய பிள்ளைன்னா ஒரு சாதாரண விஷயமா? இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, ஏதாவது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நமக்கு தெரியும்னா, அவன் எப்படியா தூரத்து வழியில் தெரிஞ்சால் கூட, இல்லைன்னா தூரத்து வழியில் சொந்தமாக இருந்தால் கூட, என்னுடைய சொந்தக்காரன் தான், என்னுடைய சொந்தக்காரன் அமைச்சராக இருக்கிறார், என் சொந்தம் தான், என்னுடைய சொந்தக்காரர் இன்றைக்கி போலீஸ் இதாக இருக்கிறாரு, அதிகாரியாக இருக்கிறார், இல்லைன்னா என்னுடைய சொந்தக்காரர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கும் அவருக்கும் அவர் நமக்கு தெரியவே தெரியாது, சம்மந்தமே இருக்காது. ஆனாலும் நம்ம ஒரு பெருமையாக சொல்லுறது உண்டு. என்னுடைய சொந்தக்காரர் தான் அவர் தான் இன்றைக்கி கலெக்டராக இருக்கிறார், இல்லைனா அவர் வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்குன்னு சொல்கிறது உண்டு. பாருங்க, அப்படி பெருமை பாராட்டுகிறோம் ஒரு சாதாரண காரியத்துக்கு. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒருபோது நம்ம பெருமை பாராட்டுகிறது இல்லை. அந்த பெருமை நமக்குள்ளே இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை அவர் பிள்ளையாக என்னை மாற்றி வைத்திருக்கிறார், அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுடைய பிள்ளை என்ற நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எனக்கு எதை குறித்தும், எனக்கு மற்ற காரியங்களை குறித்து, மற்ற உலகத்தை எனக்கு கவலை இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ நமக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் என்றால், அவர் சொல்கிறார் என்னுடைய குமாரன், என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்கிறார் என்றால், அப்போ அவர் நம்ம அவருக்கு சுதந்திரவாளிகளாய் நம்ம மாறிவிடுகிறோம். அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு, நன்மைகளுக்கு நம்ம சுதந்திரவாளிகளாய் மாறிவிடுகிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளை ஆண்டவர் உடன் பங்காளிகளாய் நம்மளை மாற்றியிருக்கிறார். நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பிள்ளைகளாக இருந்து அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், நம்ம வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நம்ம உரிமை உள்ளவர்களாய் நம்ம மாறிவிடுகிறோம். தேவன் நமக்கு உரிமை உள்ளவர்களாக நம்ம மாற்றி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளை, அவருடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். 4வது காரியம், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அவர் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காகவே ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த ஜாதியாய் நம்ம விளங்க வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். அதான் சொன்ன ஏற்கனவே, எல்லா மனுஷனை போல நம்ம வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்மளை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வதற்காக, ஒரு பரிசுத்த ஜாதியாய், ஒரு பரிசுத்த ஜனக்கூட்டமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. லேவியாராகமம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
தெளிவாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்துடைய செய்கையின்படி நீ செய்யக்கூடாது. நான் அழைத்து போகிற அந்த கானான் தேசத்தாருடைய செய்கைகள் படியும் நீங்கள் செய்யக்கூடாது. சில நேரங்களில் நம்ம கிறிஸ்தவர்களோடையும் ஒருவேளை ஊழியக்காரர்களோட கூட நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்கறது உண்டு. அவனும் கிறிஸ்தவன் தான், அவன் இதெல்லாம் செய்கிறானே, இந்த மாதிரி தவறுலாம் செய்கிறானே, ஆண்டவர் அதை அங்கீகரிக்க தானே செய்கிறாரு, அவனுக்கு ஒன்றும் நடக்கலையே, ஒரு பிரச்சனையும் வரலையே என்று சொல்லி நம்ம சில நேரங்களில் கிறிஸ்தவர்களோட மற்ற கிறிஸ்தவர்களோடு நம்ம ஒப்பிடுறது உண்டு. அதை ஒருபோதும் சில ஊழியக்காரர்களையும் ஒப்பிட்டு பார்க்கறது உண்டு. இந்த ஊழியக்காரனாக இருக்கிறார், இவர் இப்படிலாம் நடந்துக்கிறார், இப்படிலாம் தவறு செய்கிறார், வாழ்கிறார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை வரலையே, அவர் நல்லா தானே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது உண்டு. அப்படி அல்ல. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கை, நமக்கு என்ன வேதத்தில் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதன்படி தான் நம்ம வாழணுமே தவிர நம்ம மற்றவர்களை ஒப்பிட்டு நம்ம வாழக்கூடாது. அவர்களை ஒருவேளை தேவன் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம், அவர்களை விட்டு விட்டுருக்கலாம். ஆண்டவர் சிட்சிக்கலனாலே அவர் கைவிட்டு விட்டார் என்று தான் அர்த்தம். தேவன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ தேவன் நமக்கு சிட்சிக்கிறார் என்றால் நாம் அவர் புத்திரனாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை எப்படி பெற்றோர்கள் அவங்கள சிட்சித்து, அவங்கள கண்டித்து, அவர்களை நேர்வழிப்படுத்தி அவர்களை வளர்க்கிறார்களோ, அதுபோல தான் தேவன் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை, தமக்கு பிள்ளையாய் தெரிந்து கொண்டவர்களை அவர் சிட்சித்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவும் அவர் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்வதற்காகவும் தேவன் நம்ம சிட்சித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து விட்டு அவர்களை இப்படிலாம் இருக்கிறார்களே, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அப்போ நாமும் அதை செய்யலாமோ, அதை செய்தால் ஒன்றும் ஆண்டவருக்கு வருத்தம் வராதோ, கோபப்பட மாட்டாரோ என்று சொல்லி நம்ம நினைத்து செய்வோமானால் அவர்களுக்கு அடி விழாது, ஆனால் நமக்கு அடி விழும். ஹல்லேலூயா. ஏன்னா பெலிஸ்தர்கள் அந்த கர்த்தருடைய பெட்டியை மாட்டு வண்டியில் வைத்து அனுப்பி வைத்தார்கள். நமக்கு திருஷ்டாந்தரமாக இருக்கிறது வேதத்தில். அவங்கள ஆண்டவர் ஒன்றும் செய்யலை, விட்டுட்டார். ஆனால் அதே பெட்டியை, கர்த்தருடைய பெட்டியை தாவீது மாட்டு வண்டியில் ஏற்றி அதை கொண்டு போகும்போது அங்கே அடி விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. காரணம், இவங்க தேவ ஜனம், அவங்க புறஜாதியார், அவங்களுக்கு பிரமாணம் தெரியாது. ஆனால் அவங்க செய்ததை ஆண்டவர் கண்டுகொள்ள மன்னித்தார். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. பிரமாணம் தெரிந்தவன், தேவனுடைய ஜனமாக இருக்கிறவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆசாரியர்கள் அதை செய்தபோது தேவனுடைய கோபம் வந்தது என்று பார்க்குறோம். ஒருவேளை நம்ம சில காரியங்களை இப்படி நம்ம நினைக்கிறது உண்டு. அவன்லாம் இந்த மாதிரி வாழ்கிறான், செய்கிறான், அவனுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கிறான், அவனும் சபைக்கு போகிறான், சர்ச்சைக்கு போகிறான், வாரான், ஒன்றும் நடக்கலை, ஆனால் எனக்கு மட்டும் அடி விழுந்துட்டே அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. அந்த அடி விழுந்ததுக்கு காரணம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீங்கள் பரிசுத்த ஜாதி. அதனால் உங்களை ஆண்டவர் ஏனா தானவென்று வாழ விட மாட்டார் ஒருபோதும். நம்ம அப்படி வாழ்வோமானால் அடி விழதான் செய்யும். நம்மளை கண்டிப்பார், சிட்சிப்பார், நம்மளை தண்டித்து அவரை நேர்வழிப்படுத்துவார், நம்மளை ஒழுங்குபடுத்துவார். அதை ஆண்டவர் ஒருபோதும் அதை விட்டு விலக மாட்டார். அதனால் எப்பொழுதுமே அடுத்தவனையோ அடுத்த ஊழியக்காரர்களையும், கெட்டுப்போன ஜனங்கத்தையும் கெட்டுப்போன ஊழியக்காரர்களையும் நம்ம ஒப்பிட்டு அவரெல்லாம் இப்படிலாம் வாழ்கிறார்களே என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்மளும் அதை செய்வோமானால் நமக்கு நிச்சயமாய் தண்டனை வரும். அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாருங்க, 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. 16 வசனத்தில் அப்போ அவரை அழைத்தவர், நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மளை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறார், பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் சொல்லணும்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். நம்மளை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம அதில் தான் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும். நம்முடைய ஆண்டவரை தான் எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்கணுமே ஒழிய மற்ற புறஜாதிகளும் மற்ற ஜனத்தையும் கிறிஸ்தவர்களையும் மற்றவங்கள ஊழியக்காரர்களையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. என்னை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார், வேதத்தில் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், அதை நான் செய்யணும். அதில் தான் நம்மளுடைய கவனமாக இருக்கணும் ஒழிய எப்பொழுதுமே மற்ற ஜனத்தை பார்த்து நம்ம நடப்பதற்கு நம்ம முயற்சியை எடுக்கக்கூடாது. அது தோல்வியிலையும் முடியும், இல்லைன்னா தண்டனை கொண்டு வரும், நஷ்டத்தை கொண்டு வரும், பிரச்சனைகளை கொண்டு வரும். அதில் நம்ம தேவ பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 5வது காரியம் பாருங்க, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். என்னாகமம் 10 அதிகாரம் 29 வசனம்.
ம். உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். மோசே தன்னுடைய மாமன்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, எவ்வளோ நம்பிக்கையோடு அது சொல்கிற அந்த வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்கிறார். நல்ல ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்கு தத்தங்களை வேதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நல்ல வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிக்காமல் இருப்பது காரணம், இன்னும் வரைக்கும் நம்ம தேவ சித்தத்தை நம்ம கேட்கல, தேவனுடைய திட்டத்தை நம்ம கேட்காமல் அறிந்து கொள்ளாமல் நம்ம இன்னும் இருப்பதனால், அந்த வாக்கு தத்தத்தின் மேல் நமக்கு விசுவாசமும் இல்லாதபடினால், அதை என்னைக்கு ஆண்டவர் தந்தாரோ அதோடு நம்ம மறந்து விட்டு இருக்கிறதுனால தான் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிக்க முடியவில்லை. இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது காரணம் அதுதான். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அநேக வாக்கு தத்தங்களை நம்ம தந்திருக்கிறார். மோசே இந்த இடத்துல நம்பிக்கையோடு சொல்லுகிறார். அவர் நாங்கள் பிரயாணம் போகிறோம். மோசே சொல்லும்போது, தன் மாமன்ட்ட சொல்லும்போது, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். பாருங்க, கர்த்தர் எங்களுக்கு சொன்ன அந்த இடத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். ஆண்டவர் எனக்கு நல்ல வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரயாணத்தை தந்திருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். முக்கியமான நோக்கம் அதுதான். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இந்த பூமியில் ரட்சித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி இவ்வளவாய் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனாலும் வழியில் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படி ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசித்து அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம தேவனுக்கு அந்த சித்தத்தின்படி நம்ம நடந்து வருவோமானால் நமக்கு அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த வாக்கு தத்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம வாழ்க்கையில் பெற்று நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம அதை எல்லாம் மறந்து விடுகிறோம். ஏதோ ஒரு நாள் அந்த வார்த்தை வரும்போது அந்த நாள் மட்டும் ஒரு பரவசம் அடைந்து எனக்கு கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை தந்துட்டார் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி மறுநாளே அதை மறந்து விட்டு நம்ம போல எப்போதும் போல நம்ம வாழ்வோமானால் அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும் நம்மளுடைய வாழ்க்கையில்? இங்கே சொல்கிறார் அவர், விசுவாசத்தோடு அவங்க பிரயாணம் போகிறாங்க. கர்த்தர் எங்களுக்கு நல்ல வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நல்ல வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்கு சும்மா ஆண்டவர் விடலை. நம்ம நல்ல வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். சபைக்கு நல்ல வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம சபைக்கு வருகிறவங்க வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லை, நாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜனம் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சபைக்கு தந்த வாக்கு தத்தங்கள் இந்த குடும்பங்களில் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது, எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதை நாங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறோம். ஐயாவை நானும் ஜெபிக்கும் போது அதை பற்றி பேசுவோம். அதை பேசும்போது இதெல்லாம் பேசுவோம். இந்த வாக்கு தத்தங்கள் இந்த குடும்பத்துக்கு இப்படி பிரச்சனை, இப்படி நிறைவேறிக்கிறது என்பதெல்லாம் பேசுவோம். அப்படி நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசித்து அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதை தினந்தோறும் சொல்லி அதை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு, அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்காகவே ஆண்டவர் உங்களை அழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. தீத்து 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். போதும் அதையும் வாசித்தருங்க. பொய்யுரையாத தேவன் ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம். நமக்கு வாக்குத்தத்தம், முக்கியமான வாக்குத்தத்தமே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் தான் நமக்கு முக்கியமான வாக்குத்தத்தம். நாம் எதற்காக தேவனை தேடுகிறோம், எதற்காக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் இருக்க கஷ்டங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் சில ஆசீர்வாதத்தோடு வாழ, உலகத்தில் நம்ம சுகமாய் வாழ்வதற்காக மாத்திரம் அல்ல. இதெல்லாம் வழியில் கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள், அவ்வளோதான்.
நம்முடைய முழுமையான நோக்கம் எது இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோகத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அது நித்திய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அதற்காகவே தான் நம்மளை ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கு தான் நம்ம பிரயாணம் பண்ணி போய்கொண்டே இருக்கிறோம். எப்படி கானான் தேசத்துக்கு ஒரு நெடுந்தூரம் ஒரு பிரயாணத்தை இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி போனார்களோ, 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து போனார்களோ, அதுபோல் நமக்கு ஒரு நீண்ட ஒரு பிரயாணம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரயாணம், நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக ஒரு பிரயாணம் படக்கூடிய ஒரு பிரயாணம் தான் இப்போ பூமியில் வாழ்கிற வாழ்க்கை. இந்த பூமியில் வருகிற வாழ்க்கையில் வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை தேவன் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படி நமக்கு தந்திருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் கடந்து போகும்போது அவர்களுக்கு புசிப்பதற்காகவும் பசி அவங்களுக்கு போக்குவதற்காகவும் மன்னாவை ஆண்டவர் வனாந்தரத்தில் கொடுத்தார். அவங்க தாகம் வரும்போது தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். இப்படிப்பட்ட நன்மைகளை எந்த தீங்கும் வராதபடிக்கு அவங்களை பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வெயிலிலே அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வராதபடிக்கு, சேதப்படுத்தாதபடிக்கு மேக ஸ்தம்பத்தை அவங்களுக்கு தந்தார். இரவில் அவங்களுக்கு குளிர் சேதப்படுத்தாதபடிக்கு அக்கினி ஸ்தம்பத்தை தந்தார். வெளிச்சத்தை உண்டாக்கும்படி அக்கினி ஸ்தம்பத்தால் வழி நடத்தினார். இது எல்லாம் அவங்களுக்கு வழியிலே கிடைத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள். அவ்வளோதான். அவங்களோட நோக்கம் கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிரதான திட்டம், தேவனுடைய நோக்கமும் அதுதான். நமக்கு பிரதான நோக்கம் நித்திய ஜீவனை நம்ம அடைய வேண்டும். பரலோக ராஜ்யத்தை எப்படியாயிலும் சுதந்திரிக்க வேண்டும். இதுதான் நம்மளோட பிரதான ஒரு நோக்கம், திட்டம். மற்ற ஆசீர்வாதங்கள், மற்ற பூமியில் தருகிற நன்மைகள் எல்லாம் வழியில் ஆண்டவர் அந்த தந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்து அதெல்லாம் நம்மளை வழி நடத்துவார். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி மற்றவையெல்லாம் நமக்கு தானாய் கிடைக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட நமக்கு தேவையில்லை. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனம். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். யாரும் நம்ம அதை இழந்து விடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது என்பதற்காக தான் தேவன் நம்மை இப்படிப்பட்ட பாதையில் நம்மளை ஆண்டவர் நடத்துகிறார். அதை நம்ம புரிந்து கொள்வோமானால் நமக்கு எந்த வருத்தமும் வழியில் வருகிற பிரச்சனைகள்னால நம்ம சோர்ந்து போக மாட்டோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அதான் சொன்னேன், பிரதான வாக்குத்தத்தமே நமக்கு அதுதான். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் பிரதான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாய் இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனமும் 29வது வசனமும் வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பல விதமான போராட்டங்கள், ஒரு சமாதானம் உள்ள ஒரு நிம்மதியான வாழ்வு இல்லை. பயங்கரமான கஷ்டங்களை, நெருக்கத்துக்கு உள்ளாகினார். ஆண்டவர் அவர்களை சந்தித்து ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை தம்முடைய ஜனத்துக்கு அளிக்கும்படி தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பல விதமான நெருக்கங்கள், போராட்டங்கள் நமக்கு வருவது உண்டு. ஏன்னா நமக்கு எதிரானவன் பிசாசு நமக்கு எதிராளியாக இருந்து கொண்டு நமக்கு விரோதமாய் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே அவன் செய்து கொண்டு தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறு, வருத்தப்பட்டு நீங்கள் பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் வருத்தப்பட்டு பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு தெரிய வேண்டாம்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீங்கள் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ என்ன சொல்கிறார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன நுகம் தேவன் வைத்திருக்கிறார், அந்த நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன நுகம்? தேவன் நமக்கு தந்த வேதத்தை தான் நுகம். அதாவது பரிசுத்த வாழ்வு வாழ்வது, அதான் என்னுடைய நுகம் உங்களுக்கு லகுவாக இருக்கும்னு சொல்கிறார். பரிசுத்த ஒரு வாழ்வு, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு நுகம். சில நேரங்களில் இது நமக்கு ஒரு பெரிய பாரமாக சிலவங்களுக்கு தெரியலாம், ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியலாம். ஏன்னா அவங்க மனமோன வாழ்க்கை வாழ்ந்து பாவத்திலும் சாபத்திலையும் வாழ்ந்தது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இப்போ ஒரு ஒழுக்கத்திற்குள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் பெரிய பாவம் போல் கஷ்டமாக தெரியும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவ்வளோ பாடுபட்டார்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. அவ்வளோ நெருக்கங்களை சந்தித்த ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் எல்லாமே எளிதாய் கிடைக்கிறது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போதும் உடனே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவங்களுக்கு இறைச்சி இல்லைன்னா உடனே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, நான் எகிப்தில் இருக்கும்போது குமட்டி காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நான் சாப்பிட்டோமே, இங்கே நம்ம வனாந்தரத்தில் நாங்கள் இப்படி கஷ்டப்படுகிறோமே என்று புலம்பினார்கள் என்று பார்க்குறோம். பாருங்கள், அப்போ அந்த கஷ்டத்தில் அவ்வளோ எகிப்தில் இருக்கும்போது அவ்வளோ கொடுமைக்குள் இருந்த ஜனங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு கிடைக்காத, அந்த சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தார், அவன் இச்சித்தது கிடைக்கல. இறைச்சி கேட்டவொடனே கிடைக்கணும், அந்த இச்சித்தது அவன் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு இது ஒரு பாரமான ஒரு வாழ்க்கையை போலவும், எகிப்தில் இருந்த வாழ்க்கையை அவனுக்கு லகுவான ஒரு வாழ்க்கையை போலவும் தெரிந்தது என்று பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சிந்தை அது. இன்றைக்கி சில நேரங்கள் நம்மளுக்கு அப்படி ஏற்படுறது உண்டு. ஏதோ கிறிஸ்தவத்துக்குள் வந்த உடனே நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது போல நமக்கு நினைக்கிறது உண்டு. அப்படி அல்ல. இது இந்த நுகம் லகுவாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இது உங்களுக்கு ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். உங்களுக்கு கஷ்டத்தை இது கொண்டு வராது. உங்களுக்கு நிச்சயமாய் தேவன் தந்த அந்த சட்டத்திட்டங்களை அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படைந்து நடக்கிறது நமக்கு ஆத்துமாக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தருமே ஒழிய ஒருபோதும் அது நமக்கு பாரமாக இருக்காது. நமக்கு பாரமாக இருக்கிறது போல நாம் நினைத்து கொள்வோம். இல்லைன்னா நமக்கு பாரமாக இருக்கிறது போல பிசாசு நமக்கு அந்த ஏற்படும் அந்த எண்ணத்தை கொண்டு வருவான். நீ முதல்ல வாழும்போது நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, இல்லைனா நீ உலகத்தில் வாழும்போது இப்படிலாம் நல்லா தானே இருந்த, இப்போ உனக்கு இல்லாத கஷ்டங்கள்லாம் உனக்கு வருகிறதே என்பது போல ஒரு மாய தோற்றத்தை பிசாசு நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அதை சிலர் நம்பி பின்வாங்கி போகிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டவரை விட்டு விலகி போன ஜனங்கள் உண்டு. அப்படி அல்ல. இது நமக்கு ஒரு லகுவான ஒரு பாரம் இல்லாத ஒரு நமக்கு ஆண்டவர் நமக்கு லகுவாக்கி தந்திருக்கிறார். அவருடைய இளைப்பாறுதலை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால் எப்பொழுதுமே இது நம்ம ஒரு பாரமான ஒரு வாழ்க்கையை போல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை ஒரு பாரமான வாழ்க்கையாய் நம்ம நினைக்காமல் அது நம்ம லகுவாய் நம்ம நினைக்கும் போது, இந்த பாரம் நமக்கு லகுவாக இருக்கிறது, எளிதாக இருக்கிறது நினைக்கும் போது நமக்கு சமாதானத்தோடு நம்ம வாழ முடியும். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். போதும் பாருங்கள், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் நம்ம வாழ வேண்டியது. வாழும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்தது போல நமக்கையும் ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல், பல சாபத்தின் கட்டுகளிலும் பாவத்திலும் கடந்து உழன்று கொண்டிருந்த இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் எத்தனையோ குடும்பங்களையும் பார்க்க முடியுது.
வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஜனத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அவங்களால நம்ம ஒன்றும் செய்ய முடியல. அவங்களுக்கு போய் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வருவதற்கு அவங்க ஆயத்தமாக இல்லை. எவ்வளவோ குடும்பங்களை பார்க்க முடிகிறது. சாபத்தின் கட்டுனால பரம்பரையாக வருகிற பிரச்சனைனாலும் சாபத்தினாலும் அவங்க குடும்பமே அழிந்து போகிற நிலைமையெல்லாம் கூட இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அதை விட்டு வெளியே வருவதற்கு மனதில்லாமல் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மை ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் அதுக்கு முன்னாடி மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தரலாம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஆண்டவர் ஜெபிக்க முடியல கற்றுக் கொடுத்தார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்யப்படுவதாக, என்னுடைய குடும்பத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்